இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரோக்ராமோட கரெக்ட்னஸ் அண்டோட வெரிஃபிகேஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராமோட கரெக்ட்னஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போதே இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கால் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குன்னு பார்க்கறது தான். அது எல்லாமே கரெக்டாக பிஹேவ் பண்ணுதா, அதை வெரிஃபை பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, ப்ரோக்ராமோட லாஜிக்லாம் அக்யூரேட்டாக இருக்கா, சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக உருவாக்கணுன்றதை ஃபுல்ஃபில் பண்ணுதா, ரிலையபிளாக எரர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் சிஸ்டமாக இருக்கா அப்படின்றத தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம் கரெக்ட்னஸ். இது சிம்பிளான கொஷின். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாபிக் என்ன இருக்குது, ப்ரோக்ராம் கரெக்ட்னஸ் அண்ட் வெரிஃபிகேஷன். ப்ரோக்ராம் கரெக்ட்னஸ்ன்னு சொல்லும் போது the degree to which a program behaves according to its specified requirement and produce correct result for all valid input. அதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம் எப்படி கரெக்டாக பிஹேவ் பண்ணுது, நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்குதான்றதை வேலிடேட் பண்ணுறது தான் எல்லா விதமான இன்புட்ஸ்க்குமே. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் நான் வந்து ஒரு இன்வேலிடான டேட்டா போட்டேன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து இன்வேலிட் க்ரெடென்ஷியல்ஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லும் போது அது கரெக்டு. ஸோ அதுதான் அந்த இடத்துல என்னோட ரெக்குவயர்மெண்ட், அது கரெக்டாக அங்கே வந்து அது மேட்ச் பண்ணுது. ஸோ இப்படி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு அது எல்லா வகையான இன்புட்ஸ் கொடுத்து செக் பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராம் கரெக்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. the degree to which a program behaves according to the specialized requirements and produce correct result for all valid input. அதே மாதிரி ப்ரோக்ராம் இஸ் கன்சிடர் கரெக்ட் இஃப் இட் சாட்டிஸ்ஃபை ஆல் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட். என்னென்ன இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா அதை செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, it ensures that the output produced by the program is accurate for the given input அப்படின்றத கரெக்டானு செக் பண்ணோம். ப்ராப்பர் டிசைன், கோடிங் அண்ட் டெஸ்டிங்கை தான் இது டிபெண்ட் பண்ணி ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ப்ரோக்ராமோட கரெக்ட்னஸ். என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் கரெக்ட்னஸ். இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்டர்நெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதா, இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனல் கரெக்ட்னஸ்னாலே நான் ஒரு ஃபங்க்ஷன் அதில் எழுதியிருக்கேன்னா அது கரெக்டாக அது நடக்குதான்னு பார்க்குறது. லாஜிக்னாலே இன்டர்னல் லாஜிக் அல்காரிதம்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்க்கறது. இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்னா கரெக்ட் மேப்பிங், இன்புட்க்கும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்க்கும் கரெக்ட் மேப்பிங் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. கன்சிஸ்டன்சின்னும் போது கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுதா சேம் கண்டிஷனுக்கு அப்படின்னு கன்சிஸ்டன்சியாக பார்க்குறது. The program should produce consistent result under the same condition. இதெல்லாம் தான் key aspects of program correctness. Functional correctness, logical correctness, input-output relationship, consistency. Verification. Verification is the process of evaluating a software to determine whether it meets specified requirements without executing the program. இது வந்து எவாலுவேட் பண்ணும் சாஃப்ட்வேரை. எதுக்குன்னா டிட்டர்மைன் வெதர் இட் ஸ்பெசிஃபைட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது வந்து அதுக்கு இருக்கா, மீட் பண்ணுதா, வித்தவுட் எக்ஸிக்யூட்டிங் தி ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்பெஷலைஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணதான்னு பார்க்கறது தான் வெரிஃபிகேஷன். த ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் அ சாஃப்ட்வேர் டு டிட்டர்மைன் வெதர் இட் மீட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வித்தவுட் எக்ஸிக்யூட்டிங் தி ப்ரோக்ராம். வெரிஃபிகேஷன் எது ஃபோக்கஸ் பண்ணோன்னா கரெக்ட்னஸை செக் பண்ணணும். டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சாஃப்ட்வேர் கரெக்டாக பில்டாக இருக்கா அப்படின்றத என்ஷோர் பண்ணும். ஒரு ஸ்டாட்டிக் ப்ராசஸாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமுமே இது இன்வால்வ் ஆகிருக்காது. இதுதான் வெரிஃபிகேஷன். இதோட டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவ்யூ பண்ணுவோம். எக்ஸாமினேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் கோட் பை எக்ஸ்பெக்ட். கோடு டாக்குமெண்டேஷன்லாம் எக்ஸ்பர்ட் மாதிரி எக்ஸாமைன் பண்ணுவோம். டிஃபெக்ட்ஸ் எதாவது இருந்தால் ஐடென்டிஃபை பண்ண தான் ரிவ்யூ. இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுதா, மல்டிபிள் ஸ்டேஜஸ் சச் அஸ் பிளானிங், ப்ரிப்ரேஷன், ரிவ்யூ மீட்டிங்லாம் அது இன்க்ளூட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறது. வாக் த்ரூனா இன்ஃபார்மல் ரிவ்யூ வேர் டெவலப்பர் எக்ஸ்பிளைன் த கோட் ஸ்டெப் பை ஸ்டெப். வாக் த்ரூனா எப்படி அந்த கோட் நடந்திருக்கு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கறது தான் இந்த வெரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். ஓகே, என்னென்ன பார்த்தோம்? ப்ரோக்ராம் கரெக்ட்னஸ். ப்ரோக்ராம் கரெக்ட்னஸில் ஃபங்க்ஷனல் கரெக்ட்னஸ், லாஜிக்கல் கரெக்ட்னஸ், இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப், கன்சிஸ்டன்சி. இது 4 தான் ரொம்ப மெயினான ஆஸ்பெக்ட்ஸ். ஃபங்க்ஷனல், லாஜிக்கல், இன்புட் அவுட்புட், கன்சிஸ்டன்சி. வெரிஃபிகேஷனில் வந்து ரிவ்யூ, இன்ஸ்பெக்ஷன், வாக் த்ரூ. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அங்கே ஈஸியாக இருக்கும். வெரிஃபிகேஷனை எவாலுவேட் பண்ணுறது. ப்ரோக்ராம் கரெக்ட்னஸ்னால் என்னது, கரெக்டாக அது பிஹேவ் பண்ணுதான்றதை நம்ம வேலிடேட் பண்ணுறது. ஓகே,
அது வேலிடேட், இது எவாலுவேட். தட்ஸ் இட். தேங்க்யூ.